ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 7ஆம் நாள் 21/1/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த கிழமைகளுக்குள்ளே அற்புதமான நாள் இந்த புதன்கிழமை. சுபகாரியங்கள் செய்கின்ற பொழுது அபரிமிதமான சக்தியை தரக்கூடிய நாள் புதன்கிழமை. அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று முன்னோர் சொன்னார்கள். விலை மதிப்பற்றது உயர்ந்தது பொன், அந்த பொன் கூட கிடைத்து விடுமாம், புதன்கிழமை கிடைப்பது கஷ்டம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. அந்த புதன்கிழமை அமைந்தால் அதை போன்ற ஒரு சிறப்பு வாழ்வில் எதுவுமே கிடையாது. அபரிமிதமான சக்தியை தரக்கூடிய சுபகாரியங்கள் செய்வதற்கு, ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் செய்வதற்கு புதன்கிழமை சிறந்தது. வீட்டிலே கிரகப்பிரவேசம் செய்வதற்கு சிறந்தது புதன்கிழமை. திருமணத்தை புதன்கிழமையிலே செய்து வைப்பதற்கு சிறந்தது. நிச்சயதார்த்தம் புதன்கிழமையிலே செய்வது சிறந்தது. இவ்வாறு எந்த ஒரு சுப காரியமாக இருந்தாலும் நாம் ஒரு தொழில் வாய்ப்பு தேடி செல்லுகின்ற பொழுது கூட புதன்கிழமையாக இருந்தால் செல்லுகின்ற காரியங்கள் நிறைவேறும். அவ்வாறு இந்த புதன்கிழமை நாமும் ஆலய வழிபாடுகளையும் செய்து நவக்கிரகங்களுக்குள்ளே ஐசான்ய மூலை என்கின்ற ஈசான திசையிலே கிழக்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற புத பகவானுக்கு அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பச்சை பட்டை சாத்தி பாசிப்பயறு நிவேதனம் வைத்து வழிபாடு செய்கின்ற பொழுதும் எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இப்பொழுது இந்த தை மாதம் மலர்ந்திருக்கின்றது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது முன்னோர்கள் வாக்கு. நம் வாழ்வில் உயர்வுகள் பெறுகின்ற வகையிலே சுபகாரியங்களை செய்வதற்கு நல்ல வழி பிறந்திருக்கிறது. ஒரு ஆலயத்திலே திருப்பணிகள் நிறைவேறி கும்பாபிஷேகம் செய்வதற்கு, கிரகப்பிரவேசம் செய்வதற்கு, திருமணங்கள் பேச்சுக்கால் வைத்து கொள்வதற்கு, ஜாதக பரிவர்த்தனம் ஜாதக பொருத்தம் பார்ப்பதற்கு, நிச்சயதார்த்தம் பண்ணுவதற்கு, திருமணத்தை நடத்துவதற்கு இந்த சிறப்பான காலம் தை மாதம் ஆரம்பித்திருக்கிறது. உத்தராயணம். எனவே நாமும் இந்த சிறப்பான நாட்களிலே சுபகாரியங்கள் செய்வதோடு இந்த தை மாதத்திலே எதிர்வருகின்ற 27ஆம் திகதி செவ்வாய்க்கிழமை தை கிருத்திகை, தை மாதத்து கார்த்திகை நட்சத்திரம். இந்த தை மாதத்து கார்த்திகை நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கு அன்றைய தினம் ஆயுஷ்கோமங்கள் பூஜைகள் வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறுகின்ற சிறப்போடு கூடியது. இந்த தை கிருத்திகை தை மாதத்து கார்த்திகை நட்சத்திரம்
ஜென்ம நட்சத்திரமாக கொண்டவர்களுக்கு அன்று பிறந்த நாளாக பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்ற சிறப்போடு கூடியதாகவும் பல்வேறு முருகன் ஆலயங்களிலே சிறப்பான பூஜைகள் வழிபாடுகளும் அதனைத் தொடர்ந்து வருகின்ற தை மாதத்து பூச நட்சத்திரம் பல்வேறு ஆலயங்களிலே பால்குட பவனிகள் உற்சவங்கள் ரத பவனிகள் என்று சிறப்பான நிகழ்வுகளும் நடைபெற இருக்கின்றன. இந்த விழாக்களிலும் நாமும் கலந்து விருது அனுஷ்டானங்களும் கலந்து இறையருளை பெறுவதோடு நாளைய தினம் வியாழக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி விரதம் விக்னங்கள் தீர்க்கின்ற விநாயகப் பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்ற சதுர்த்தி விரதத்தில் நாமும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.